ஏன் பிரியா அன்னைக்கு லேட்டு? அவருக்கு நைட் ஷிஃப்ட்டுக்காக தான் சமையல் பண்ணி சாப்பாடு வச்சுட்டு. என்ன சமையல் பண்ணீங்க இவ்வளோ நேரமா? இட்லி நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. நேற்று வச்ச மீன் குழம்பு வைக்கவா இவ்வளோ நேரம்? அதுதானம்மா டேஸ்ட்டு. நீங்கள் பிரபா? நான் வந்து பூண்டு குழம்பு வச்சேன். அவங்க ஒருத்தவங்க மறைச்சிட்டாங்க. அகிலாக்கா நீங்கள் என்ன வச்சிங்க? நீனு பவானி? காலையில் தோசை, மதியானத்துக்கு புளி சாதம். என்ன செய்யலாம் இன்னைக்கு? ஏதாவது ஸ்நாக்ஸா இல்லை குழம்பா என்ன செய்யலாம்? வீட்டில் கத்திரிக்காய் நிறையா இருக்கு. சரி ஓகே, அந்த பறிச்சு குழம்பு மாதிரி வைக்கலாமா? சரி ஓகே, அது பொருள்லாம் இருக்குதா எல்லாமே? சரி ஓகே, அப்போ அது பண்ணிடலாம். என்ன பிரபா ஓகேவா? பவானி ஓகே தானே? அக்கா ஓகேவா? சரி போய் பறிச்சுட்டு வாங்கலாம். வாங்க. பார்த்திங்கன்னா பக்கத்தில் அக்கா வீட்டு செடியில் வந்து நிறைய இது பார்த்திங்கன்னா வேலூர் முள்ளு கத்திரிக்காய். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. இதில் நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. ஸோ அந்த கத்திரிக்காய்லாம் வச்சு நாங்கள் இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக பறித்து. இது பார்த்திங்கன்னா நல்லா முள்ளாக இருக்கும். அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுல்ல? நான் இப்போ கொஞ்சம் பறித்தேன். இது வந்து நாட்டு கத்திரிக்காய். அதாவது வேலூர் முள் கத்திரிக்காய். அது இதை வச்சு நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். செஞ்சிடலாம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பச்சை மிளகா செடி வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பச்சை மிளகா பறிச்சுக்கலாம். அப்படியே நம்மளால் முடிஞ்ச செடிகள் அங்கங்கே வச்சிட்டோன்னா நமக்கு தேவையானது எல்லாமே இதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் 2 பத்து தேங்காய், 4 பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு 1 கைப்பிடி, தக்காளி 3, கத்திரிக்காய், நல்லெண்ணெய், தனியா, கல்லுப்பு, கடுகுளுத்தம்பருப்பு, மஞ்சள் தூள், வெந்தயம் கொஞ்சம், கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், புளி 1 எலுமிச்சை சைஸ், மிளகாய் தூள். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு தனியா, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்து 4 வரமிளகா போட்டுக்கலாம். இதை போட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்காக. கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கலாம். அரைச்சி ஊற்றி பண்ணோன்னா கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். இதில் இப்போ என்னென்ன போட்டிருக்கோம்? நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் மல்லி, கொஞ்சோண்டு வெந்தயம், 4 வரமிளகா, கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். கத்திரிக்காய் வதக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நாங்கள் வந்து நல்லெண்ணெயிலே செய்கிறோம். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. வதக்கும் போது எடுத்து வச்சுக்கணும். செம வெயிலாக இருக்குல்ல பிரியா? பயங்கர வெயில். இந்த கொஞ்சம் இடம் தான் ஸ்பேஸ் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிழலாக இருக்குது. அதனால் இங்கேயே உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுக்கலாம். கத்திரிக்காவை நல்லா நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கணும். எங்கள் தெருவில் டெய்லி இது மாதிரி ஏதாவது ஒன்று விற்று வந்துகிட்டே இருப்பாங்க. வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காவை எடுத்து வச்சுக்கலாம். வர மாட்டேங்குது. வடகம் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறைன்னு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் கலந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். போதுமாடா? இப்போ வந்து மசாலா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றிடணும். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம் வாங்க.